சில பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. வீட்ல இருந்தே எப்படி சைடு பெல்லி ஃபேட்ட கம்மி பண்றது அப்படி சொல்லி. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து 2 மாசமா எனக்கே அது வந்துருச்சு. அத ஈஸியா ஒரு 5 சிம்பிள் எக்ஸர்சைஸ்ல வீட்ல இருந்து எப்படி பண்றது? அத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் இந்த மாரி பொசிஷன்ல நின்னுகிட்டு உங்களோட ஹேண்டு ஃப்ளோர்ல டச் ஆகுற அளவுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா உங்களோட சைடு ஃபேட் ரொம்ப சீக்கிரமா கம்மியாகும். செகண்ட் எக்ஸர்சைஸ் இந்த மாதிரி உங்கள் எல்போ உங்கள் தைஸில் டச் ஆகிற அளவுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு கிப் மசில் ஃபீல் ஆகணும். தேர்ட் ஒன் உங்களோட ஹேண்ட் ஆங்கிள் வந்து தைஸுக்கு அந்த பக்கம் போகிற அளவுக்கு போயிட்டு வாங்க. ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி உங்கள் எல்போவை வச்சு உங்களோட லெக்கில் டேப் பண்ணணும். இப்போ உங்களுக்கே பார்க்க முடியும் என்னோட ஹிப் மசில் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லி. லாஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி. உங்களோட ஹேண்டை 2 பக்கமும் ரேஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் என்னென்னா உங்களோட ஹிப் மசிலை நீங்கள் ஃபீல் பண்ணணும். இந்த 5 ஒர்க் அவுட்டையும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வந்தாலே 35 டேஸில் சூப்பர் ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். இது என்னோட கருத்து. ஃபேட் வந்து எப்போவுமே நம்ம மொத்த பாடியில இருந்து ஒவ்வொரு இடமா குறையாது, மொத்தமாக தான் குறையும். இப்போ கன்னம், வயிறு, இடுப்பு, இந்த இடம் எல்லா இடமே தான் ஃபேட்டு குறையும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரன்னிங் பண்ணாலே சூப்பராக உங்களோட ஃபேட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக குறைஞ்சிரும். அதனால் ரன்னிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஸ்ட்ராங்.